மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் வரிசையாக திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. இது ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் ரொம்பவே சோகத்தை ஆழ்த்தியதுனே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரபலங்கள் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்த பிரபலங்களுடைய மரணம் ரொம்பவே சோக நிலையை தள்ளியிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்படங்களை இந்த தமிழ் சினிமா இழந்திருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பாடகர் திடீரென மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. யார் அந்த பிரபல பாடகர், அவருக்கு என்னாச்சு, அவருடைய மரணத்தில் என்னதான் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல பாடகர் கரிசல் கிருஷ்ணசாமி திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய மறைவுக்கு பிரபலங்கள் திரையுலகம் சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல நாட்டுப்புற இசைக்கலைஞர் கரிசல் கிருஷ்ணசாமி உடல்நலக்குறைவின் காரணமாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவருடைய வயது 60. இவர் வானொலி, திரைப்படங்கள் மற்றும் முற்போக்கு இயக்கிய மேடைகளில் பல பாடல்களை பாடியுள்ளார். சமூக கருத்துக்குள்ள பல பாடல்களை பாடியதால் இவருக்கு பார்த்தீங்கன்னா கரிசல் கிருஷ்ணசாமி என அழைக்கப்பட்டாங்க. இவருடைய மறைவுக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் மதுரை எம்பிவி சு வெங்கடேசன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தாலுகா நரிக்குளம் கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் பாடகர் கிருஷ்ணசாமி அவர்கள். அஞ்சல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவருக்கு வயது 67. பொது உடைமைகளின் பாடகர் கரிசல் குயில் இசைக்குழு மூலம் இடதுசாரி அரசியலை மற்றும் தமுக போன்ற முற்போக்கு மேடைகளில் உழைக்கும் மக்களின் பாடல்களாக பாடியிருப்பார். தொடர்ந்து 40 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் உள்ள இடதுசாரி மேடைகளில் அவரது குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாட்டில் அவரது குரல் ஒலித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாஸ்திரிய சங்கீத விற்பனர்கள் கூட அதிசயிக்கும் அளவுக்கு செவ்வியல் இசையின் தேர்ந்தெடுத்தார். கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உயிரோட்டம் கொடுக்கவங்க கவிஞர்கள் பரிணாமன், நவகி, ராமணன், வையம், பட்டி முத்துசாமி, ஏகாதாசி, பிரளயன் ஆகியோர் கவிதைகளுக்கு உயிர் கொடுத்தவர். டாக்டர் கே குணசேகரன் பட்டறையில் மெருகூடப்பட்டார். கரிசல் குயில் பாடல்கள் 1980 முதல் 1990 காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமத்து இளைஞர்கள் மனதை ஆட்டி படைத்ததுனே சொல்லலாம். அவருடைய குரலின் பாவமும் உணர்வும் நெஞ்சத்தை தொட்ட பாடல்களாக அமைந்தது. இந்த நிலையில் இந்த பாடகர் இறந்ததற்கு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் எல்லாருமே நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு அஞ்சலி செலுத்திக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.